அடுத்து பார்க்க போகிறது பேசிக் ஆப்ரேஷன். நீங்கள் ஒரு டிராயிங்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு டிராயிங்ஸ் ஒன்று டெவலப் பண்ணிக்குவோம். ஸோ டெம்ப்ளேட்டில் ஏகேட் 2Dங்கிற ஆப்ஷன் மூலயமா ஒரு டிராயிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 2Dக்கு தேவையான ஒரு டிராயிங்ஸ் ஒன்று ஓப்பன் ஆச்சு. ஸோ கிரிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இது டிராயிங்ஸ் வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பேசிக்காக பண்ணணுமோ அதை செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது லிமிட்ஸ், அடுத்தது யூனிட்ஸ், அடுத்தது யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். இதை மூணையும் நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கணும். ஸோ எங்கே போய் செட் பண்ணலாம், என்னென்ன கமெண்ட் அதுக்கு யூஸ் பண்ணிக்க போகணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய போகிறது யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணுற இன்புட் என்ன வேல்யூஸில் மெயின்டைன் ஆகணும், அதாவது நீங்கள் கொடுக்குற இன்புட் எந்த மெத்தடில் இருக்குங்க சொல்கிறதான் இந்த யூனிட்ஸ். ஸோ இதில் நீங்கள் இன்ச்சஸ், அதாவது நீங்கள் சிவில் டிராயிங்ஸ் ஒன்று டெவலப் பண்ணுறீங்க. ஸோ அந்த டிராயிங்ஸ் இன்ச்சஸை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் யூனிட்ஸில் இன்ச்சஸ் செட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இன்ச்சஸ்ன்னு செட் பண்ணால் மட்டும்தான் இன்புட் கொடுக்கும்போது 1 inches அண்ட் 1 feetங்கிற சிம்பிள்ங்கிற மென்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வேற எதுவும் டைமென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமா அதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ யூனிட்ஸ், ஸோ UN அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா உங்களுக்கு யூனிட்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ யூனிட்ஸ் டைப் பண்ணி ஒரு என்டர். ஸோ ஆட்டோகேடை பொறுத்த வரையும் என்டர் அண்ட் ஸ்பேஸ் 2 பட்டனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டிராயிங் யூனிட்ஸுங்கிற டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் பார்க்க போகிறது லென்த் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ லென்த்தில் டைப்பில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது டெசிமல். ஸோ டெசிமல் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு டைமென்ஷன் டைப் பண்ண போறீங்க. ஸோ அந்த இடத்துல நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது சென்டிமீட்டர். ஸோ எனிவே அந்த யூனிட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணுற இன்புட்ல வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறது டெசிமல். ஸோ அடுத்தது இன்ஜினியரிங். ஸோ இந்த இன்ஜினியரிங் ஆப்ஷன் மூலியமா உங்களால் இன்ச்சஸ் அண்ட் ஃபீட்டோட சிம்பிளை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஜினியரிங், ஸோ இதான். ஸோ அடுத்தது ஃப்ராக்ஷனல். ஸோ ஃப்ராக்ஷனல் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை பைல கொடுக்க போறேன், அது 0.5 கொடுக்காம 1/2, 1/4 அந்த மாதிரி இன்புட் கொடுக்க போறீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஆப்ஷன் செட் பண்ணீங்க. சயின்டிஃபிக், ஸோ E⁻10, E⁻11 அப்படிங்கிற மாதிரி இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது சயின்டிஃபிக். ஸோ ஆர்கிடெக்சரல் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் அண்ட் ஃப்ராக்ஷனல் 2 கம்பைனாகி வரதான் ஆர்கிடெக்சரல். நீங்க கொடுக்குற வேல்யூ பைலையும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் ஃபீட் அண்ட் இன்ச்சஸையும் கம்பைன் கொடுக்கணும். ஸோ 1/2 inch, ஸோ 1/4 inchன்னு மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறப்ப நீங்க யூஸ் பண்ணிக்க போகிறது ஆர்கிடெக்சரல். ஸோ இதுல எந்த மாதிரி இன்புட் கொடுக்க போறீங்களோ அதை செட் பண்ணிக்கிங்க. ஸோ வெறும் நம்பர்ஸ் மட்டும் அப்படின்னா டெசிமல். ஸோ மேக்ஸிமம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகுறது டெசிமல், சிவிலுக்கு யூஸ் ஆகுறது இன்ஜினியரிங், அதாவது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். ஸோ டெசிமல்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ப்ரிசிஷன். ஸோ ப்ரிசிஷன் அப்படிங்கிறது இதோட அக்யூரசி. ஸோ எந்த லெவலில் நீங்கள் ப்ரிசிஷன் செட் பண்ண போறீங்க, 0, 0.0, 0.00. ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் இருக்குன்னு செட் பண்ணுறதா இந்த ப்ரிசிஷன். ஸோ இது மாதிரி நீங்கள் 0.0 செட் பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் கொடுக்குற இன்புட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 12.74 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள இந்த 7 மட்டும் தான் இந்த இன்புட்டை எடுத்துக்கும், மற்ற எல்லாத்தையும் விட்டுரும். ஸோ நீங்க டைப் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நாளும் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அது டைப் பண்ணதுக்கு அப்புறம் எதை இது இன்புட்டா எடுத்துக்கும் அப்படின்னா இங்க செட் பண்ணிக்க வேல்யூ. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 2 வேல்யூ தான் இன்புட்டா எடுத்துக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 3 வேல்யூஸ் தான் இன்புட்டா எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி செட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இந்த ப்ரிசிஷன். ஸோ லென்த்தை பேஸ் பண்ணி உள்ள டைமென்ஷன் எல்லாமே கிரியேட் ஆயிட்டு அடுத்தது ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது டெசிமல் டிகிரி. நீங்க நார்மலா ஒரு டிகிரி சிம்பிள், அதாவது ஆங்கிள் சொல்லும் போது 35 டிகிரி 34 டிகிரின்னு ஸோ டெசிமல் நம்பர்ஸ் பிளஸ் டிகிரி சிம்பிள் யூஸ் பண்ணி சொல்லுவீங்க. ஸோ டெசிமல் டிகிரி. ஸோ நான் டைனமிக் கைனமெட்டிக் வைஸா இந்த ஆட்டோகேடை யூஸ் பண்றப்ப அது டிகிரி மினிட்ஸ் பெர் செகண்ட், அதாவது டைம் பேஸ் பண்ணி இதை ரன் பண்ண முடியும். ஸோ கிரேடியன் ரேடியன்ஸ், அதாவது 5/180. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப ரேடியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வேர் யூனிட்ஸ். ஸோ சர்வேர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது டைரக்ஷன் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுறது, அதாவது நீங்க y axis x plus x minus சொன்னாம நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். ஸோ அது மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா சர்வே யூனிட்ஸ். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும் ப்ரீசன். நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட். ஓகே, ஸோ இதுல நீங்க செட் பண்ணிக்க போது டெசிமல் டிகிரி. ஸோ அந்த டெசிமல் டிகிரி டெசிமல்ஸ். ஸோ நீங்க ஒரு ஆங்கிள் கொடுக்கும் போது அதை எவ்வளவு ப்ரிசிஷன்ல மேக்ஸிமம் கொடுப்பீங்களோ அதை செட் பண்ணீங்க. ஸோ உங்களோட டிராயிங்ஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு மேக்ஸிமம் அக்யூரசி இருக்கோ அதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ 34.5 அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போனுச்சுன்னா இதை கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு 0.0 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், மற்ற எல்லாமே டெபிட். ஸோ கமெண்ட் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள இந்த கிளாக் வைஸ் டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ டிக் பண்ணுறதுக்கும் அன்டிக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்கள் ஆட்டோகேடை பொறுத்த வரையும் ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணியோ இல்லை டைரக்ஷனை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணும்போது எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் பேஸ் பண்ணி தான் டெவலப் ஆகும்.
ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னா கிளாக் வைஸ்ல திரும்பிக்கும். இந்த நார்த் சைடு, அதாவது இந்த சைடு உள்ளது 0, இது 90, இது 180, இது கீழே உள்ளது 270. ஸோ இதான் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன ஆகுது, அதாவது இந்த பக்கத்து உள்ளது ரைட் சைடு 0, ஸோ டாப்ல போய் 90. ஸோ அந்த வாட்ச் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரன் ஆகுது. ஸோ கிளாக் வைஸ் டிக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு உள்ளது 0, அது சேஞ்ச் ஆகாது. பட் உங்களோட 90 டிகிரி எங்க இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கும். ஸோ இது 0 ஆகும், கீழே உள்ளது 90 ஆகும். ஸோ ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் உள்ளது அது 180 ஆகும், இது 270 ஆகும் இருக்கும். ஸோ உங்களோட கொடுக்குற ஆங்கிள் இன்புட் எந்த வயசுல எடுத்துக்கணும், கிளாக் வைஸ்ல போகணுமா இல்லை ஆன்டி கிளாக் போகணுமா நீங்க செட் பண்ணிக்க முடியும். பேசிக் எல்லாத்தையும் நீங்க ஆன்டி கிளாக் செட் பண்ணதுனால இதை அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இங்க பண்ண போறது இந்த 3 ஆப்ஷன் தான், லென்த், ஆங்கிள் அண்ட் கிளாக் வைஸ். ஸோ இங்க உள்ள யூனிட்ஸ், அதாவது இந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், இதுக்கும் உங்களோட இன்புட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ இது என்ன, எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ யூனிட்ஸ் ஒரு டிராயிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பண்ண வேண்டியது இந்த லென்த், ஆங்கிள் அண்ட் கவுண்ட் த கிளாக் வைஸ். ஓகே, ஸோ பர்ஃபெக்டா டெசிமல்ல ஒரு யூனிட் செட் ஆயிருக்கு. ஸோ நீங்க டைப் பண்ற இன்புட்ல வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போறது லிமிட்ஸ். ஸோ ஆட்டோகேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. ஸோ எந்த ஏரியால நீங்க படம் வரைய போறீங்களோ அந்த ஏரியாவை பர்டிகுலரா சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க படம் வரைஞ்சிக்க முடியும். எதுக்காண்டி இந்த லிமிட் செட் பண்றாங்கன்னா உங்களோட ஜூமிங் கண்ட்ரோலுக்கு மட்டும் தான் இந்த லிமிட்ஸ்ங்கிற ஆப்ஷன் செட் பண்றாங்க. ஸோ லிமிட்ஸை யூஸ் பண்றதுக்கு LIMITS. ஸோ லிமிட்ஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமா என்டர். ஸோ உங்களோட ஆட்டோகேட்ல கேட்கிற கொஸ்டின்ஸ், உங்களுக்கு தர்ற சப் ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல தான் கேட்கும். ஸோ இந்த இடம் தான் கமாண்ட் பார். ஸோ இது ஒர்க்கிங் விண்டோ, இது பேரு கமாண்ட் பார். ஸோ என்ன கேட்குது, லிமிட்ஸ் ஸ்பெசிஃபை த லோயர் லெஃப்ட் கார்னர். ஸோ இந்த ஸ்கிரீன்ல லோயர் லெஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இந்த இடம். ஸோ இந்த இடத்த எந்த இடத்துல செட் பண்றீங்கன்னு கேட்குது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணீங்க, 0,0 0,0, அதாவது எக்ஸ்ல 0 ஒய்ல 0, அந்த கோஆர்டினேட் எங்க 0,0 இருக்கோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்க. அதாவது இந்த இடத்துலயே உங்க லிமிட்ஸ் ஏரியா செட்டிங் ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்டர். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸ்பெசிஃபை த அப்பர் ரைட் கார்னர். ஸோ இந்த மானிட்டர்ல எது அப்பர் ரைட் கார்னர் அப்படிங்கிறப்ப இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை செட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவை செட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பாயிண்ட் இருக்கும், ஸோ ஒய்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த வெளிஸை x,y ஃபார்மெட்ல கொடுத்தா போதும். ஸோ டிஃபால்ட்டா உள்ளது 12,9. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ A4 ஷீட்டோட சைஸ் தெரிஞ்சா இன்புட் பண்ணிருங்க. ஸோ உங்களோட அப்பர் ரைட் கார்னர் எந்த இதுல இருக்குங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கறது எக்ஸ் வேல்யூ, அடுத்து கொடுக்கறது ஒய் வேல்யூ. இந்த இடத்துல 297. ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஒய் டிஸ்டன்ஸ் 210. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ண ஆர்ஜின் இந்த 0,0ல இருந்து 297 டிஸ்டன்ஸ் எக்ஸ்லயும் 210 டிஸ்டன்ஸ் ஒய்லயும் கிரியேட் ஆகும். ஸோ என்டர். ஸோ ஒரு ஏரியா உங்களுக்கு டெவலப் ஆயிட்டு. ஸோ அந்த ஏரியாவை உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு ஃபிட்டா நீங்க டெவலப் பண்ணிக்க போறீங்க இருக்கப்ப ஜூம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூமுக்கு Z. ஸோ Zங்கிற கமெண்ட் மூலியமா ஜூம்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்குவீங்க. ஜூம். ஸோ ஜூம்ங்கிற ஆப்ஷன்ல ஆல், சென்டர், டைனமிக்ங்கிற 3 ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க கிரியேட் பண்ண, அதாவது நீங்க பிளான் பண்ண எல்லா ஏரியாவையும் உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு ஃபிட்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஆல். ஸோ ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஏ. ஸோ ஆலோட கமெண்ட் ஏ. ஸோ பிளான் ஒரு ஏரியா ஒன்று செட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு அடுத்து உள்ளது கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், எப்படி தெரியணும், என்ன கலர்ல சேஞ்ச் பண்ணாங்க பத்தி பார்க்கறதா இந்த யூசிஎஸ் ஐகான். ஸோ இந்த யூசிஎஸ் அப்படிங்கிறது யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா யூசிஎஸ் ஐகான்ங்கிற ஆப்ஷன் மூலியமா ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுல 4 ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ ஆன், ஆஃப், ஆரிஜின் அண்ட் நோ ஆரிஜின், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆன் அப்படிங்கிற மூலியமா உங்களோட யூசிஎஸ் ஐகானை பிரசண்டா ஸ்கிரீன்ல தெரிய வச்சுக்க முடியும். ஸோ அந்த ஐகான்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப ஆஃப். ஸோ உங்க யூசிஎஸ் ஐகான் இந்த ஸ்கிரீன்ல இருந்து இருக்காது. ஸோ அடுத்து இதே ஆப்ஷன் நீங்க லாஸ்டா யூஸ் பண்ண கமாண்டையே திரும்பி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது ஜஸ்ட் ஒரு என்டர் டைப் பண்ணும்போது லாஸ்டா யூஸ் பண்ண ஆப்ஷன் திரும்பி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல ஆன்கிற ஆப்ஷன் மூலியமா அந்த மறைஞ்சு போன யூசிஎஸ் ஐகானை திரும்பி பர்டிகுலர் இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். என்டர். அடுத்தது நோ ஆரிஜின் அண்ட் ஆரிஜின்ஸ். ஸோ ஆரிஜின் அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ண 0,0ங்கிற இடத்துல அந்த ஆரிஜின், அதாவது இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ நோ ஆரிஜின்ங்கிற மூலியமா அதை கார்னர்லேயே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்க ஜூம் பண்ணாலும் சரி, இல்லை அதை பேன் பண்ணாலும் சரி, திரும்பி அது கார்னர்ல போய் செட் ஆயிரும். ஸோ என்டர். ஸோ இப்போ ஆரிஜின். ஸோ இப்போ மூவ் பண்ணீங்கன்னா உங்க பேப்பரோட ஆரிஜின், அதாவது உங்க பேப்பரோட 0,0ங்கிற ஆரிஜின்லயே அது
மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்தது இதில் உள்ள கடைசி ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமா இதோட கலர்ஸ் அண்ட் சைஸை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த யூசிஎஸ் ஐகான் உங்களுக்கு என்ன ஷேப்ல தெரியணும், 2D ஷேப்ல தெரியணுமா இல்லை 3D ஷேப்ல தெரியணுமாங்கிறது பார்த்துடலாம். ஸோ 3D ஷேப்ங்கிறப்ப எக்ஸ் ஒய் ஜெட் 3 ஆக்சிஸ் தெரியும். 2D ஷேப் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ஒய் அண்ட் எக்ஸ்ங்கிற 2 ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த யூசிஎஸ் ஐகானோட சைஸஸ். ஸோ எவ்வளோ பெருசாக யூசிஎஸ் ஐகான் தெரியணும். ஸோ 18ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ சைஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட சைஸஸ். ஸோ இங்கே போய் டேட்டா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த யூசிஎஸ் ஐகானோட கலர். மாடலுங்கிற ஐக்கானில் என்ன கலரில் இருக்கணும், அடுத்தது இந்த லேஅவுட் டேபிளில் என்ன கலர் இருக்குன்னு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒயிட் வேண்டாம், எல்லோ கலரில் வேணும்னா எல்லோ. ஸோ இந்த மாடல் ஸ்பேஸில் இருக்கிறப்ப உங்களோட யூசிஎஸ் ஐகான் எல்லோ கலர்லையும், இந்த லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனில் இருக்கிறப்ப உங்களோட யூசிஎஸ் ஐகான் இந்த ப்ளூ கலர்லையும் தெரியும். ஸோ மாடல் எல்லோ கலர். ஸோ யூசிஎஸ். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ல உள்ள அந்த சப் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வேர்ல உள்ள கேப்ஸ் லெட்டர் தான் உங்களோட கமெண்ட். ஸோ நோ ஆரிஜின் அப்படிங்க யூஸ் பண்றப்ப என் டைப் பண்ணி என்டர். ஆரிஜின் யூஸ் பண்றப்ப ஓஆர். ஸோ எந்த லெட்டர்லாம் கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த லெட்டர் தான் அதோட கமெண்ட்ஸ். அடுத்தது ஆட்டோகேல உள்ள ஃபங்க்ஷன் கீஸை பத்தி பார்க்க போறோம். F1ல இருந்து F2 வரையும் உள்ள ஃபங்க்ஷன் கீஸ் எந்தெந்த பர்பஸ் யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது F1. ஸோ F1ங்கிற பட்டன் மூலியமா உங்களால ஹெல்ப் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாச்சும் ட்ரா பண்ணும்போது அதை பத்தி இன்ஃபர்மேஷன், அவரோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை அப்படின்னா டேரக்டா F1 கிளிக் பண்றது மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதை படிச்சு உங்களால அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது F2. ஸோ F2ங்கிற பட்டன் மூலியமா உங்களோட கமெண்ட் விண்டோ. ஸோ இந்த கமெண்ட் விண்டோவை உங்களால மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எதுக்காண்டி இதை மேக்ஸிமைஸ் பண்றாங்கன்னா நீங்க என்னென்ன கமெண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்கீங்கிறத பத்தி பார்க்கறதுக்கு தான் இந்த கமெண்ட் விண்டோ. ஸோ F2. ஸோ F2ங்கிற பட்டன் மூலியமா அந்த கமெண்ட் விண்டோ மேக்ஸிமைஸ் ஆயிட்டு, ஸோ இதில் என்னென்ன நீங்க லாஸ்டா யூஸ் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் வியூ டைரக்ஷன், அடுத்து ஜூம் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ண கமெண்ட் எல்லாமே இதுல ஸ்டோர் ஆகிட்டு வரும். இங்க ஸ்க்ரோல் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆட்டோகேட் ஃபைல் ஓப்பன் பண்ணதுலேருந்து நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல ஸ்டோர் ஆகும். ஸோ கேன்சலுங்கிறது எல்லாமே எஸ்கேப். ஸோ எஸ்கேப் பர்சன் ப்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார் கேன்சல்ங்கிற ஆப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ திரும்பி F2 ஆஃப் பண்றது மூலியமா அதை ஆஃபோ இல்லை ஆனோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாமே ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் சேம் பட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணி ஆன் ஆகும், அதே பட்டன் நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் ஆஃப் ஆகும். ஸோ அடுத்த ஆப்ஷன் F3. ஸோ F3ங்கிற ஆப்ஷன் ஓஸ்னாப். ஸோ ஓஸ்னாப் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்னாப். நீங்க வரைஞ்ச ஆப்ஜெக்டை ட்ரேஸ் பண்றக்கூடியது. அதாவது உங்களோட ஆப்ஜெக்ட்ல எங்க சென்டர் பாயிண்ட் இருக்கு, எங்க மிட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு உங்களோட அடுத்த படம் வரையறதுக்குள்ள குழு கொடுக்கறது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஸோ அதுக்காண்டி ஒரு படம் ஒன்று வரைஞ்சுக்கிறேன். ஸோ டைரக்டா ஒரு லைன்ஸ், ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பின்னாடி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓஸ்னாப். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் எப்படி ஓஸ்னாப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஸோ ஓஸ்னாப். ஸோ ஓஸ்னாப்பை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ இன்னொரு கமெண்ட், அதாவது லைன் போட போறீங்க அப்படின்னா ஸோ இந்த என் பாயிண்ட்ல இருந்து லைன் போடணும், இல்லை இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து லைன் போடணும். அதர்வைஸ் இந்த என் பாயிண்ட் இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க லைன் போடணும் அப்படின்னா ஸோ எதுவுமே உங்களுக்கு ட்ரேஸ் ஆகாது. ஸோ உங்களோட ஆப்ஜெக்டை நீங்க அடுத்த படம் வரைகிறதுக்காண்டி டெவலப் பண்றப்ப நீங்க யூஸ் பண்ணிக்க போறது ஆப்ஜெக்ட் ஸ்னாப், அதாவது ஓ ஸ்னாப் F3. ஸோ இப்போ கிட்ட இன்னொரு கமெண்டை யூஸ் பண்ணிட்டு லைன் போட போறீங்க. இப்போ கிளிக் பண்றப்ப ஸோ இது என் பாயிண்ட், இது ஒரு என் பாயிண்ட், ஸோ இது என் பாயிண்ட். ஸோ அதுக்கூட சென்டர் பாயிண்ட் இது. ஓகே. ஸோ F3ங்கிற பட்டன் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் உங்களோட பழைய ஆப்ஜெக்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஹைலைட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த படம் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதுல என் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகுது, இந்த என் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகுது. இந்த லைனோட மிட் பாயிண்ட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப நீங்க ஆப்ஷனை மாத்திக்கணும். ஸோ F3ங்கிற ஆப்ஷன் ஆன்ல இருக்கு, பட் இருந்தாலும் சில ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகல, சில பாயிண்ட் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகல அப்படின்னா டிராஃப்ட் செட்டிங்கை யூஸ் பண்ணி மாத்திக்கலாம். ஸோ டிராஃப்ட் செட்டிங்க்கு DS அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா உள்ள போகலாம். ஸோ டிராஃப்ட் செட்டிங் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல ஏதாவது ப்ராப்ளம், அதாவது F3 பட்டனை பிரஸ் பண்ணியும் சில ஆப்ஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ டைரக்டா டிராஃப்ட் செட்டிங்ல ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஸோ இது எதெல்லாம் டிக்ல இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ எப்பயுமே செலக்ட் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ F3 ஆஃப் பண்ணியாச்சு, திரும்பி அதை ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லைன். ஸோ இப்போ லைன் போடும் போது என் பாயிண்ட் ட்ரேஸ் ஆகுது,
ஸோ மிட் பாயிண்ட். ஸோ ட்ரையாங்கிள்மே உள்ளது மிட் பாயிண்ட். ஸோ எண்ட் பாயிண்ட். சர்க்கிளோட ஒவ்வொரு லூப் அதாவது ஸ்னாப் பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு குவார்டர்லையும் ஒரு ஸ்னாப் பாயிண்ட் கிரியேட் ஆகும். சென்டரில் ஒரு சென்டர் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்க படம் வரையறதுக்கு உங்களுக்கு கிரிப்ஸ் பாயிண்ட் தேவை. ஸோ அந்த மாதிரி இடத்துல அது ஸ்னாப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஸ்னாப் பொசிஷனை இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது F4. ஸோ F4, F5, F6 இந்த 3 ஃபங்க்ஷன் கீஸும் 3D வியூஸ் அண்ட் ஐசோமெட்ரிக் வியூஸ் யூஸ் பண்றோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்காண்டி இந்த 2D டிராயிங்ஸை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ F4 அப்படிங்கிறது 3D O ஸ்னாப். ஸோ F3ல O ஸ்னாப் பார்த்துருப்பீங்க. அடுத்தது F4ங்கிறது 3D O ஸ்னாப். நீங்க 3D படம் டெவலப் பண்ணும்போது அதுல உள்ள ஒவ்வொரு என்டிட்டிஸ், ஒவ்வொரு எட்ஜஸ், ஒவ்வொரு வெர்டெக்ஸும் உங்களுக்கு டெவலப் ஆகணும், அதாவது ஸ்னாப் ஆகணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போறது F4, அதாவது 3D O ஸ்னாப். ஸோ இதுக்காண்டி ஒரு 3D படம் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2D ரெக்டாங்கிளை 3D எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா இதை 3D டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளவு லென்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ அந்த லென்த்தை மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ லென்த் மென்ஷன் ஆகணும். ஸ்க்ரீனை பேன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்க மவுஸோட மிடில் பட்டன் ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது இது பேன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்க ரொட்டேட் பண்ணா மட்டும் தான் உங்களோட 3D ஆப்ஜெக்டை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ஆப்ஜெக்ட் டாப் வியூல இருந்து தெரியறப்ப ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் தான் தெரியுது, உங்களுக்கு இது பாக்ஸ். ஸோ நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பேன் பண்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லா ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த 3D ஆப்ஜெக்ட் உங்களுக்கு டெவலப் ஆயிட்டு அடுத்தது இந்த லைன்ஸ், இந்த என்டிட்டியை யூஸ் பண்ணி நீங்க இன்னொரு படம் போட போறீங்க. அந்த படம் நீங்க 2D டெவலப் பண்ணாலும் சரி இல்ல 2D டெவலப் பண்ணாலும் சரி. ஸோ லைன்ஸ் எடுத்துட்டு போறேன். ஸோ இப்போ F4 அதாவது 3D O ஸ்னாப் ஆஃப் பண்ணி இருக்கு. ஸோ இப்போ நான் போகும்போது லைன்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். மிட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ 3D படத்தை நீங்க ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா அது பேரு 3D O ஸ்னாப். ஸோ இந்த ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போறது F5. ஸோ F5 அப்படிங்கிறது ஐசோமெட்ரிக் வியூக்கு தேவைப்படும். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ டெவலப் பண்றப்ப நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ F5. ஸோ ஐசோபிளேன் ரைட், ஐசோபிளேன் லெஃப்ட் அண்ட் ஐசோபிளேன் டாப். நீங்க படம் வரையும் போது டாப் பிளான்ல மட்டும் தான் படம் வரைவீங்க. ஸோ இது 3D படமா அதாவது ஐசோமெட்ரிக் டெவலப் பண்ணும்போது இந்த மூணையும் யூஸ் பண்ணி தான் நீங்க ஒரு ஐசோமெட்ரிக் டெவலப் பண்ண முடியும். ஸோ நீங்க ப்ராசஸ்ல இருக்கும் போதே ரைட் பிளேன்ல இருந்து டாப்புக்கோ, ஸோ டாப்ல இருந்து லெஃப்ட்டுக்கோ சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனை உங்களால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் F6 பார்த்துட்டு F5 பார்க்கலாம். ஸோ F6. ஸோ F6 அப்படிங்கிறது டைனமிக் யூசிஎஸ் ஆன். ஸோ டைனமிக் யூசிஎஸ் ஆஃப். ஸோ இந்த பட்டன் மூலியமா உங்களோட ஃபேஸ்ல அதாவது 3D ஆப்ஜெக்டோட ஒரு ஃபேஸ்ல நீங்க படம் வரையணும் அப்படின்னா இந்த F6ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் யூசிஎஸ் ஐக்கான அதாவது இந்த டைனமிக் யூசிஎஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு சர்க்கிள், இப்போ நீங்க இந்த ஃபேஸ்ல சர்க்கிள் வரையணும் இல்ல இந்த ஃபேஸ்ல சர்க்கிள் வரையணும். ஸோ எந்த ஃபேஸ்ல சர்க்கிள் வரைஞ்சாலும் நீங்க சர்க்கிள் எப்பயுமே டாப் லைன்ல மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் எடுத்துக்கிறேன், இந்த சைட் ஃபேஸ்ல வரைகிறேன், இப்போ சைட்லலாம் வரைய முடியாது. ஸோ டாப் லைன்ல பொறுத்து தான் இந்த எல்லா ஆப்ஜெக்டும் கிரியேட் ஆகும். ஸோ டைனமிக் யூசிஎஸ் ஆன் பண்றது மூலியமா 3D ஆப்ஜெக்ட் உள்ள ஒவ்வொரு ஃபேஸ்லயும் உங்களுக்கு படம் வரைஞ்சிக்க முடியும். இப்போ சர்க்கிள். ஸோ இப்போ கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸும் உங்களுக்கு டிரெக்ட் ஆகுது. ஸோ எந்த ஃபேஸ்ல நீங்க படம் வேணுமோ அந்த ஃபேஸை டைரக்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் ஃபேஸ்ல சர்க்கிள் வேணும் அப்படின்னா சர்க்கிள், அதே சர்க்கிள் இங்க ஒன்று வேணும்னா சர்க்கிள். ஸோ அந்த ஃபேஸ் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வரைஞ்சீங்கன்னா அந்த ஃபேஸ்ல உங்களுக்கு டிராவல் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு 3D ஃபேஸ்ல படம் வரையறதுக்குள்ள ஆப்ஷன் இந்த F6ங்கிற டைனமிக் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த 3D டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களோட அதாவது உங்களோட 2D பிளான் டாப் பிளான் நீங்க ரொட்டேட் பண்ணிட்டீங்க, அதாவது XYZ ரொட்டேட் பண்ணி இருக்கு. இதை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு திரும்பி ரொட்டேட் பண்ணி பழைய பொசிஷன் கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க டாப் பிளானை பர்ஃபெக்டா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். டாப் பிளானை கிளிக் பண்றப்ப டாப் பிளான். ஸோ அப்படி இல்லைன்னா வியூ என்டர். ஸோ இது எந்த பிளான் அதாவது எந்த பிளான் உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு பேரலா தெரியணுமோ அந்த பிளானை சூஸ் பண்ணீங்க. ஸோ டாப் பிளான் அப்ளை. ஓகே. ஸோ 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி 2D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ண போறேன். ஸோ அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்குள்ள கான்செப்ட் இந்த வியூ. ஸோ இப்போ ஒரு ஐசோமெட்ரிக் வியூ டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா இதை ஐசோமெட்ரிக் வியூக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி இதை ஐசோமெட்ரிக் வியூக்கு சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறப்ப DS. ஸோ டிராஃப்ட் செட்டிங் மூலமா உங்களோட 2D ரெக்டாங்குலர் வியூல இருந்து ஐசோமெட்ரிக் ஜென்ரேஷன் டெவலப் பண்ண முடியும். என்டர். ஸோ இதுல ஸ்னாப் அண்ட் கிரிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஐசோமெட்ரிக் ஸ்னாப். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ரெக்டாங்குலர் ஸ்னாப்ங்கிறது 2D ஆப்ஜெக்ட். ஸோ ஐசோமெட்ரிக் ஆப்ஜெக்ட்ங்கிறது 3D. ஸோ இது ஆக்சுவலா 3D கிடையாது, 2 டைமென்ஷன்லயே நான் 3D டைரக்ஷன்ல கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே. ஸோ XYலயே உங்க பிளான் ஐசோமெட்ரிக் அதாவது 30 டிகிரி இன்க்ளைனா
எல்லா லைனும் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ லைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன், செட் டைரக்ஷன் மேலே போகல. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எக்ஸ் ஒய் ஜெட் போகணும் அப்படின்னா F5. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்குள்ள ஃபங்க்ஷன் கீஸ் தான் F5. ஸோ இப்போ எக்ஸ்ல லென்த் போகுது, ஜெட்ல போகுது, பட் ஒய்ல உங்களுக்கு லென்த் போகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல F5. ஸோ இப்போ கீழே வரணும். அடுத்தது எக்ஸ் டைரக்ஷன்ல வரணும்னா திரும்பி F5. ஸோ F5ங்கிற ஒரு பட்டன் மூலியமா தான் உங்களோட எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷன் ஜெட் டைரக்ஷன் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஒரே நேரத்தில் ஏதாவது 2 டைரக்ஷன் ஆக்டிவேட்ல இருக்கும். 3வது டைரக்ஷன் கிளிக் பண்ணும்போது ரைட் பிளான், ஃப்ரண்ட் பிளான், டாப் பிளான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ டெவலப் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் கீஸ் அதாவது F5 யூஸ் பண்றது பார்த்துட்டோம். ஸோ இது நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும், அதாவது ரெக்டாங்குலர் 2D ஸ்னாப்பை கொண்டு வரணுங்கிறப்ப டிராஃப்ட் செட்டிங் DS என்டர். ஸோ இதுல ஸ்னாப் டைப்ல கிரிட் ஸ்னாப்ல உள்ள ரெக்டாங்குலர் ஸ்னாப். ஓகே, ஸோ பழைய பொசிஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டு. அடுத்து உள்ளது F7. ஸோ F7ங்கிற ஆப்ஷன் கிரிட் ஆஃப் அண்ட் கிரிட் ஆன். ஸோ இந்த குட்டி குட்டி பாக்ஸ் தான் உங்களுக்கு கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியணுமா இல்ல தெரியக்கூடாதா, விசிபிளா தெரியணுமா இல்ல ஹைட் ஆனுங்கிறதா இந்த கிரிட் ஸ்னாப். சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணுவது ஆன் ஆகும், நெக்ஸ்ட் டைம் பிரஸ் பண்ணுவது ஆஃப் ஆகும். ஸோ அடுத்து உள்ளது F8. நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்ல சர்க்கிள் ஒரு ஆர்க் டெவலப் பண்ணும் போதோ இல்ல வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணும் போது அது ஆர்த்தோகிராஃபிக் அதாவது ஆர்த்தோமோ டெவலப் பண்ணி போகணுங்கிறப்ப இந்த F8 பட்டன் முடியுமோ அது ஆர்த்தோ ஆனோ இல்ல ஆஃபோ பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்த்தோவை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு லைன் போடும் போது லைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்களோ அங்க லைன் ஃபார்ம் ஆயிரும். பட் இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க ஆர்த்தோங்கிற மோட ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ F8 அப்படிங்கிற பட்டன் பிரஸ் பண்றது மூலியமா ஆர்த்தோ ஆன் ஆயிரும். ஸோ ஆர்த்தோ ஆன். ஸோ ஆர்த்தோ ஆன் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட லைன் ஸ்ட்ரெயிட் அதாவது ஹரிசாண்டலாவோ இல்ல வெர்டிகலாவோ தான் போகும், இன்க்ளைண்டா எந்த டேரக்ஷன்லயும் போகாது. ஸோ ஹரிசாண்டல். ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் லைன் யூஸ் பண்ண போறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க யூஸ் பண்ணிக்க போறது ஆர்த்தோ மோட். ஸோ இப்போ இன்க்ளைண்டா லைன் போகணும் அப்படின்னா F8 ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ F8 ஆஃப் பண்ணிட்டு இன்க்ளைண்டா லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா தான் போட போறீங்கன்னா ஸ்ட்ரெயிட். ஸோ இப்போ இதையும் ஜாயின் பண்றதுக்கு இன்க்ளைண்ட் F8 ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது, டைரக்டா போய் பிக் பாயிண்ட் இன்க்ளைண்டா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது மட்டும் ஆர்த்தோ ஆன்ல இருந்தா ஸ்ட்ரெயிட்டா போகும், ஆஃப்ல இருந்தா இன்க்ளைண்டா டிராவல் ஆகும். ஸோ இந்த ஆர்த்தோங்கிற ஆப்ஷன் நீங்க மாடிஃபை டூல்ஸ்ல யூஸ் பண்ற எல்லா ஆப்ஷனுக்கும் இது யூஸ் ஆகும். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனை பேஸ் பண்ணி எதெல்லாம் கிரியேட் ஆகுதோ அது எல்லாத்துக்கும் இந்த ஆர்த்தோ மோட் அப்ளிகபிள். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபங்க்ஷன் கீஸ் உள்ள F9. ஸோ F9 அப்படிங்கிறது ஸ்னாப் ஆன். ஸோ ஸ்னாப் அப்படின்னாலே ட்ரேஸ். ஸோ இந்த F9ங்கிற பட்டன் எதை ட்ரேஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப இந்த கிரிட் பாயிண்ட். ஸோ இந்த கிரிட்ஸ் உங்களுக்கு ஸ்னாப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த F9 ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ஸ்னாப் பண்ணணும், ஸோ லைன் எடுத்துட்டு போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிட்ஸ் பாயிண்ட்க்கு மட்டும் தான் உங்க கர்சர் மூவ் ஆகும். ஸோ இடையில உங்களால இன்க்ளைண்டா வைக்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ F9 ஆஃப் பண்றது மூலியமா ஸ்மூத்தா உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ F9 ஆன். ஸோ இது மாதிரி இந்த கிரிட்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க டிராயிங்ஸ் வரைய போறீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு கிரிட்ஸும் ட்ரேஸ் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ F7ங்கிற ஆப்ஷன் இந்த கிரிட்ஸ் பாயிண்ட்டை ஆஃப் பண்றது அதாவது ஹைட் பண்றதுக்கும் ஷோ பண்றதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் F7 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரிட் பாயிண்ட் ஹைட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் F9ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தாலும் யூஸ் ஆகும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் ஹைட் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த F9ங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். F9 ஆன் பண்ணா அந்த கிரிட் பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இது ட்ரேஸ் ஆகும். F7. ஓகே, அடுத்தது F10. F10 அப்படிங்கிறது போலார் ஸ்னாப். ஸோ ஒரு ஆங்கிள் நீங்க ட்ரேஸ் பண்ணணும். ஸோ லென்த்தை ட்ரேஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு என்டிடிஸையும் நீங்க ட்ரேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு ஆங்கிள் ட்ரேஸ் பண்ணணும், ஒரு 10, 20, 30ங்கிற ஒரு பர்டிகுலர் இன்க்ரிமெண்ட் வைஸா ஒரு ஆங்கிள் ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்க யூஸ் பண்ணிக்க போறது போலார் ஸ்னாப் ஆர் F10ங்கிற ஹாட் கீ. ஸோ இப்போ F10 எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தலாம். ஸோ F10 யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஆங்கிளை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிராஃப்ட் செட்டிங்ல சொல்ல போறீங்க. ஸோ டிராஃப்ட் செட்டிங் DS. ஸோ இதுல உள்ள போலார் ஸ்னாப் ஆர் போலார் ட்ராக்கிங். ஸோ போலார் ட்ராக்கிங் ஆன் பண்றது உள்ள ஆப்ஷன் F10. ஸோ ஆன் பண்ணிருக்கீங்க. ஸோ எந்த ஆங்கிள் அதை ட்ரேஸ் பண்ணணுமோ அதை இங்க டைப் பண்ணிக்க முடியும். ஸோ 35ங்கிற ஆங்கிள், அடுத்து 70. ஸோ இன்க்ரிமெண்ட் வைஸ் 35 பிளஸ் 35. ஸோ அதோட ஆன்சர் பிளஸ் 35. ஸோ அது மாதிரி இன்க்ரிமெண்ட் வைஸா நீங்க ட்ரேஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆங்கிள்னு கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன், ஸோ அந்த லைன் 0ல ட்ரேஸ் ஆகும். அதுக்கு அடுத்து எது ட்ரேஸ் ஆகும்னா நீங்க செட் பண்ண 35.
அதுக்கு அடுத்தது 70, அதுக்கு 70 + 35 105. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் வைஸ்ல உங்களுக்கு ட்ரேஸ் ஆனுங்கிறப்ப இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தான் நீங்க படம் போடுறீங்க, இல்ல அந்த பர்டிகுலர் ஆங்கிளோட இன்க்ரிமெண்ட் வைஸா நீங்க படம் போடுறீங்க அப்படின்னா F10 ஆன் பண்ணி அந்த போலார் டிராயிங் ஆன் பண்ணிக்கலாம் முடியும். ஸோ இந்த டிராஃப்ட் செட்டிங்ல உள்ள அடுத்த ஆப்ஷன் அடிஷனல் ஆங்கிள். ஸோ இந்த 35 இன்க்ரிமெண்ட் 35 70 அது மாதிரி இன்க்ரிமெண்ட்டாகவும் ட்ரேஸ் ஆகணும், பிளஸ் சம் எக்ஸ்ட்ரா ஆங்கிளும் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகணுங்கிறப்ப நியூ. ஸோ அந்த எந்த ஆங்கிள் ட்ரேஸ் ஆகணும், ஒரு 48 ட்ரேஸ் ஆகணும், நெக்ஸ்ட் 96 ட்ரேஸ் ஆகணும். ஓகே, ஸோ 35ஓட இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும், அது சேம் வைஸ் நீங்க செட் பண்ண அடிஷனல் ஆங்கிள்ஸும் ட்ரேஸ் ஆகும். 0 35 48. அடுத்தது நீங்க செட் பண்ண 70, அதாவது இன்க்ரிமெண்ட் வைஸா செட் பண்ண 70யும் நீங்க அடிஷனல் செட் பண்ண 96. ஸோ 105ங்கிறது 35ஓட இன்க்ரிமெண்ட். ஸோ இதுமே ஆங்கிள் வைஸா போடுறதுக்கு யூஸ் பண்றதா இந்த ஆங்கிள். ஸோ டிராஃப்ட் செட்டிங். ஸோ இதை அன்டிக் பண்றது மூலியமா அந்த அடிஷனல் ஆங்கிள்ஸை உங்களால ஹைட் பண்ணிக்க முடியும். அடுத்து இது 18 செட் பண்ணிக்கிறேன் லயன். ஸோ இது இங்கேருந்து ட்ரேஸ் பண்றேன், புதுசா ட்ரேஸ் பண்றேன்னா 0. அடுத்து எது ட்ரேஸ் ஆகணும், 80ங்கிற ஆங்கிள் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகணும். அடுத்தது இங்க இருந்து ஒரு 80ங்கிற இன்க்ரிமெண்ட் வைஸ்ல ட்ரேஸ் ஆகணும். ஸோ 80 + 80 160. ஸோ இது ஒரு 30 லென்த். அடுத்து இது ஒரு 30. ஸோ அதுமாதிரி நீங்க ஒவ்வொரு ஆங்கிளும் உங்களால போட்டுக்க முடியும். ஸோ கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிளும் இன்க்ரிமெண்ட் வைஸா நீங்க போடணும் அப்படின்னா இதுமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கிறேன், டெலீட், ஜூம் என்டர், ஏ என்டர். இந்த ஸ்கிரீன் உங்க ஸ்கிரீனுக்கு ஃபிட் ஆயிரும். அடுத்தது நீங்க பார்க்க போறது F11. ஸோ F11 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். ஸோ ஆப்ஜெக்ட் விட்டு வெளியே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்க ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து புதுசாக லைன் போட போறீங்க. ஸோ அந்த லைன் இங்க ஆரம்பிச்சு கரெக்டா இந்த என்டிட்டிக்கு நேராக வரணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்க போகிறது இந்த F11 ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்றது மூலியமா உங்களுக்கு அது ஹைட் ஆயிரும் லயன். ஸோ தெரியாது. ஸோ போய் ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அதோட ப்ரொஜெக்ஷன் தெரியும். ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் வேணாலும் இதோட ப்ரொஜெக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன், அடுத்தது ரெண்டாவது ப்ரொஜெக்ஷன். ஸோ இதான் F11 கீஸோட யூஸ். ஸோ இதை ஒரு சர்க்கிள் போட்டுருக்கீங்க, அந்த சர்க்கிள் இருந்து வெளியே கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னாலும் ஓகே, இதுலேருந்து ட்ரேஸ் பண்ணால் உங்களால் ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ F11 ஆஃப்ல இருக்கு. ஸோ F11 ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ட்ரேஸ் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ண போறதா இந்த F11 கீஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்னாப். அடுத்தது F12. ஸோ F12ங்கிற ஆப்ஷன் டைனமிக் இன்புட். நீங்க ப்ராசஸ்ல இருக்கும்போது உங்க டைமென்ஷன் என்ன, எவ்வளவு ஆங்கிள் நீங்க போயிட்டு இருக்கீங்க, எல்லாமே டைனமிக்கா இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்றது இந்த டைனமிக் இன்புட் ஆர் F12. பட்டன் யூஸ் பண்றதுக்கு F12 ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் போடும்போது உங்களோட லைனோட லென்த் அண்ட் லைனோட ஆங்கிள் எல்லாமே டிஸ்பிளே எடுத்து வைக்கும். ஸோ நீங்க லைன் போடும்போது உங்களுக்கு லைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் ஒரு 5, அடுத்தது ஒரு லென்த் ஒரு 5, அடுத்து ஒரு ஆங்கிள் டேப் பிரஸ் பண்றது மூலியமா இங்க உள்ள ஆங்கிள் ஆகிட்டு போகும். ஸோ ஆங்கிள் ஒரு 50. ஸோ டைனமிக்கா இன்புட் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா F12 ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவையில்லைங்கிறப்ப F12 ஆஃப். ஸோ இதோட இன்புட் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஆன் பண்ணீங்கன்னா இன்புட் தெரியும், ஆஃப் பண்ணினா இன்புட் தெரியாது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் கீஸ் F1லேருந்து F12 யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் தான் இங்க ஐகான்ஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் டிஸ்பிளே டிராயிங் கிரிட், அதாவது டிஸ்பிளே தெரியணுமா வேண்டாமா, ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் F7. அடுத்தது ஸ்னாப் மோட். ஸோ ஸ்னாப் மோட் F3, சாதாரண ஸ்னாப், அதாவது கிரிட் ஸ்னாப் தெரியணுமா வேண்டாமா உள்ள ஆப்ஷன் தான் இது F9. அடுத்து உள்ளது ஆர்த்தோ மோட் F8. அடுத்தது போலார் ட்ராக்கிங் யூஸ் பண்ணிக்க போறீங்க, பட் உங்களோட ஹாட் கீஸ் தெரியல அப்படிங்கிறப்ப டைரக்டா இங்க வந்து போலார் ட்ராக்கிங் ஆன் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் F11க்குள்ள ஆப்ஷன் தான் இங்க கிரியேட் ஆயிருக்கும். அடுத்ததான் இந்த ஆப்ஷன் ஓஸ்னாப் F3, அதாவது 3Dக்குள்ள ஓஸ்னாப் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல சப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியேட் பண்ணி என்ன மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது F5 யூஸ் பண்ணிக்கும் போது அது லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமா, ரைட் டாப் வேணுமா, ஒரு வாட்டி F5 ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட்ல இருந்து டாப்புக்கும், ஸோ டாப்ல இருந்து ரைட், திரும்பி ரைட்ல இருந்து லெஃப்ட், இது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வரும். சரி, நீங்க சேஞ்ச் பண்றப்ப இங்க வந்து உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது நீங்க பார்க்க போறது டிராப் செட்டிங். படம் வரையறதுக்கு முன்னாடி அவரோட செட்டிங்ஸ் உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆகணும், அதோட என்னென்ன ஸ்னாப் எல்லாம் கிரியேட் ஆகுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ டிராஃப்ட் செட்டிங்கோட ஆப்ஷன் DS, என்டர்,
ஸோ இதுல ஃபர்ஸ்ட் உள்ளது ஸ்னாப் அண்ட் கிரிட். ஸோ F9 அதாவது இந்த கிரிட் ஸ்னாப் ஆன் பண்ணும்போது அது எப்படி ஒவ்வொருக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு செட் பண்ணிக்க முடியும். ஈக்குவல் ஸ்பேசிங் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா இங்க எவ்வளவு செட் பண்றீங்களோ அதே ஸ்பேசிங் தான் ஒயிலே இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ F7ங்கிறது அந்த கிரிட் தெரியணுமா வேண்டாமா. ஸோ அப்படி தெரியறப்ப அது 2D மாடல் ஸ்பேஸ்ல மட்டும் தெரியணுமா இல்ல பிளாக் எடிட்டர்ல தெரியணுமாங்கிறத இண்டிவிஜுவல் உங்களால செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரிட்டுக்கும் அதுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நான் பாதியா குறைச்சிட்டேன் இல்ல இதை நான் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டுக்கு உங்க F9 ஆன்ல இருக்கும்போது உங்க கர்சர் மூவ் ஆகும். ஸோ அந்த டபுள் டைம் ஸோ இங்கேருந்து மிடிலுக்கு வந்துட்டு திரும்பி இன்னொரு வாட்டி சென்டருக்கு போகும். ஸோ இது சாதாரண ஆப்ஷன். இது ஐசோமெட்ரிக்ங்கிறது உங்களோட ஐசோமெட்ரிக் வியூ ஜென்ரேஷன் உள்ள ஆப்ஷன். ஸோ போலார் ட்ராயிங்ல ஆங்கிளை ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப போலார் ட்ராயிங்கிற ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ இதான் போலார் ட்ராக்கிங். ஸோ இங்க உள்ள போலார் ஆங்கிள் மெஷர்மெண்ட். ஸோ அப்படி போலார் ட்ராக் பண்ணும்போது அது அப்சல்யூட் மெத்தட்ல வேணுமா இல்ல ரிலேட்டிவ் மெத்தட்ல வேணுமாங்கிறத பார்த்துடலாம். ஸோ அப்சல்யூட் மெத்தட்ங்கிறது காமன் ரெஃபரன்ஸ். ஸோ 0ல இருந்து 80. ஸோ அடுத்த ஆங்கிள் எங்க ட்ரேஸ் ஆகும்னா 116 ட்ரேஸ் ஆகும். அது 116 உங்களுக்கு காமிக்கும். ஸோ அடுத்த ஆங்கிள் இன்க்ரிமெண்ட் வைஸ்ல ட்ரேஸ் ஆகும். ஸோ ரிலேட்டிவ் லாஸ் செக்மெண்ட்னா நீங்க ஒரு 0 செட் பண்ணிருக்கீங்க. ஸோ 30ங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆங்கிளா செட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப 0 ட்ரேஸ் ஆகும், 30 ட்ரேஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது 30யோட இன்க்ரிமெண்ட் 60 ட்ரேஸ் ஆகும். பட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறப்ப அது 13 தான் காமிக்கும். அப்சல்யூட்ல இன்க்ரிமெண்டே காமிச்சிடும். ரிலேட்டிவ்ல அதோட லாஸ்ட் ரெஃபரன்ஸ் அது 0ன்னு எடுத்துக்கிட்டு அது அடுத்த உள்ள ரெஃபரன்ஸ் 13 உங்களுக்கு காமிக்கும். அடுத்தது ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஸோ F3 ஆன் பண்ணிருக்கும் போது உங்களோட ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு ஸ்னாப் பாயிண்டும் டெவலப் ஆகும். ஸோ அப்படி டெவலப் ஆகிறப்ப எதெல்லாம் ட்ரேஸ் ஆகணுங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்க F3 ஆன் பண்ணியிருந்தாலும் அந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகாது. செலக்ட் ஆல். டைனமிக் இன்புட். F12 ஆன் பண்றப்போ உங்களுக்கு இன்புட் எப்படி தெரியணும். ஸோ இது மாதிரி பாக்ஸ்ல தெரியணுமா இல்ல இது மாதிரி தெரியணுமா, ஸோ இல்ல நார்மலா தெரியணுமா. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். எப்பயுமே உங்களோட டைனமிக் இன்புட்டோட வேல்யூஸ் இப்படி தான் தெரியும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு இதை கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி தெரியும். ஸோ ரெண்டுமே ஆன் பண்ணி இருக்கிறப்ப கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இப்படியும், கமெண்ட் யூஸ் பண்றது முடியும் ஆன் பண்ணினா எனக்கு இப்படியும் 2 ஆப்ஷன்ல தெரியும். ஓகே, இதான் டிராஃப்ட் செட்டிங்.